மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை தொடர்பாக மாண்புமிகு உறுப்பினர்களால் சில கருத்துக்கள் வைக்கப்பட்டுள்ளன. காவேரி ஆறு தமிழ்நாட்டின் உயிர் ஆதாரமாகும். டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் காவேரி நீரை ஆதாரமாக கொண்டுள்ளது. காவேரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவேரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற ஆணை மற்றும் பல்வேறு ஆணைகள் மூலம் தமிழ்நாட்டு உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் மாதவாரியாக கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கான உரிய பங்கை பெறுவது பல ஆண்டுகளாக சவாலாக உள்ளது. இந்நிலையில் காவேரி நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டு பெங்களூரில் பேச்சுவார்த்தைக்கான நாள் 3/8/2026 என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கிடையில் கர்நாடகா மாநில முதலமைச்சர் அவர்கள் மேற்குறிப்பிட்ட நாள் பேச்சுவார்த்தைக்கு உகந்தது அல்ல எனவும் வேறொரு நாளில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியதால் 3/8/2026 அன்று பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. 28/7/2026 அன்று நடைபெற்ற 139வது காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு CWRC கூட்டத்தில் தமிழ்நாடு தனது உரிமையை வலியுறுத்தியது. நீரியல் மற்றும் வானிலை நிலவரங்களை ஆய்வு செய்த பின்னர் 29/7/2026 முதல் 12/8/2026 வரை பில்லுகுண்டுவில் வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் மொத்தம் 4.536 TMC நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கிருஷ்ணராஜா சாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து நீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசுக்கு காவேரி நீரை முறைப்படுத்தும் குழு அறிவுறுத்தியது. ஆனால் கர்நாடகா அறிவுறுத்தப்பட்டபடி நீரை அளித்தாலும் பற்றாக்குறை காலத்திற்கான விகிதாசார பங்கீட்டில் 5.379 TMC அளவில் பற்றாக்குறை பேக்லாக் இருக்கும் என்பதை தமிழ்நாடு சுட்டிக்காட்டியது. இருப்பினும் 30/7/2026 அன்று நடைபெற்ற காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் CWMA 54வது கூட்டத்தில் குழுவின் முடிவை ஆணையம் உறுதி செய்தது. எனினும் கர்நாடக அரசு இதை முழுமையாக செயல்படுத்தவில்லை. 29/7/2026 முதல் 2/8/26 வரை 3500 கன அடி கிடைக்க வேண்டிய இடத்தில் 144 முதல் 619 கன அடி வரை மட்டுமே கிடைத்தது. இதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருந்த பற்றாக்குறை மேலும் அதிகரித்தது. எனவே 12/8/2026 நீர் வந்து சேருமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடவும் 1/6/2026 முதல் 28/7/2026 வரை உள்ள நிலுவை நீரை உடனடியாக திறந்துவிடவும் பற்றாக்குறை விகிதாசார அடிப்படையில் ஈடு செய்யவும் தமிழ்நாடு அரசு காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இது தொடர்பாக 3/8/2026 அன்று உச்ச நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி நீர்வளத்துறை செயலாளர் CWMA தலைவருக்கு 3/8/2026 அன்று எழுதிய கடிதத்தில் 31/7/2026 முதல் கர்நாடகாவின் 4 அணைகளுக்கும் வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமிழ்நாட்டிற்கான விகிதாசார பங்கீட்டை மறு ஆய்வு செய்யும் 12/8/2026
26.54 டிஎம்சி நீர் வந்து சேரும் வகையில் கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீரை விடுவிக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் CWCR இடமும் 5/8/2026 அன்று தமிழ்நாடு அரசு இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளது. மேட்டூர் அணை தொடர்பாக இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நிலவிய குறைவான நீர்வரத்து காரணமாக வழக்கம் போல் ஜூன் 12 அன்று பாசனத்திற்கான அணையை திறக்க இயலாத நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து மேட்டூர் அணை மிகுந்த கவனத்துடன் நிர்வகிக்கப்பட்டது. 2026-27 ஆண்டு தென்மேற்கு பருவமழை 4/6/2026 அன்று தொடங்கிய போதிலும் ஆரம்ப கட்டத்தில் கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு வழக்கத்தை விட மிகவும் குறைவாக இருந்தது. இதன் காரணமாக காவேரி நீர்வரத்தும் குறைந்தது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு வழக்கமாக ஜூன் 12 அன்று பாசனத்திற்கு திறக்க வேண்டிய அளவிற்கு இல்லை. ஒரு முறை அணை திறக்கப்பட்டால் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை தடையடைந்து தொடர்ந்து வழங்க வேண்டும். எனவே அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து அணையை நிர்வகித்தது. 1974-75 முதல் கடந்த 52 ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் மே மாதத்திலும் 18 ஆண்டுகளில் ஜூன் மாதத்திலும் அணை திறக்கப்பட்டது. நீர் பற்றாக்குறை நிலவிய வறட்சி ஆண்டுகளில் மேட்டூர் அணை 16 ஆண்டுகளில் ஜூலை மாதத்திலும் 11 ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதத்திலும் 3 ஆண்டுகளில் செப்டம்பர் மாதத்திலும் 2 ஆண்டுகளில் அக்டோபர் மாதத்திலும் மேலும் ஒரு ஆண்டில் நவம்பர் மாதத்திலும் 1987 திறக்கப்பட்டது. இது போன்ற பற்றாக்குறை நிலவிய ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் தற்போது நீர்வரத்து அதிகரித்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு உரிய அளவு நீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. 6/8/2026 காலை நிலவரப்படி தமிழ்நாடு பெற்றுள்ள மொத்த நீர் 4.947 டிஎம்சி மட்டுமே. இறுதி தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய அளவு 46.359 டிஎம்சி ஆகும். இதனால் 41.412 டிஎம்சி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு காவேரி உரிமை தொடர்பாக எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. டெல்டா விவசாயிகளின் நலன், குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வமான காவிரி உரிமை ஆகியவற்றை முழுமையாக பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இனியும் அதே உறுதியுடன் செயல்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே காவேரி நீர் பங்கீடு தொடர்பாகவும் மற்றும் மேகதாது அணை தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக 27/5/2026 மற்றும் 16/6/2026 தேதிகளிலும் மற்றும் பல கடிதங்கள் வாயிலாகவும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை வலியுறுத்தி உள்ளார்கள். 25/5/2026 அன்று உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தி மேகதாது திட்டத்தை தடுக்க அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். தொடர் நடவடிக்கையாக தேசிய பசுமை தீர்மானத்தின் NGT முதன்மை அமர்வில் அசல் மனு தாக்கல் செய்து சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் பூமி பூஜை உள்ளிட்ட எந்த நடவடிக்கைகளும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் இரு மாநில பிரச்சினை தீரும் வரை
மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது. 19/6/2026 அன்று கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவேரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்துக்கு தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் சட்டமன்ற பேரவையில் அரசினர் தனி தீர்மானமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட அனைத்து கட்சியினராலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி அதே நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமருக்கு நேர்முக கடிதம் அனுப்பியுள்ளார்கள். மேலும் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக முழுமையான விவரங்கள் இல்லாமல் மாநிலங்களில் 27/7/2026 அன்று மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அவர்கள் 16/2/2018 நாளிட்ட மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் காவேரியின் கீழ்ப்படுக்கை மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற வேண்டும் என்று வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என தெரிந்ததை அடுத்து 28/7/2026 அன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமருக்கு எழுதிய நேர்முக கடிதத்தில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை தொடர்புடைய விதிகளை மேற்கோள் காட்டி அத்திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அல்லது நிர்வாக அனுமதியும் வழங்க கூடாது என்றும் 27/7/2026 அன்று மாநிலங்களில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எண் 876க்கு மாநிலங்களுக்கு இடையிலான நீர் விவகாரங்களில் நடைமுறையுள்ள சட்டத்தையும் பொருந்தக்கூடிய சட்ட கோட்பாடுகளையும் குறிப்பிடாமல் மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அவர்கள் அளித்த பதில் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். 3/8/2026 அன்று நாடாளுமன்றத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் அளித்த பதிலும் கர்நாடக அரசு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு இணங்க திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையே மத்திய நீர்வள குழுமம் CWC காவேரி படிகளில் புதிய நீர்ப்பாசனம் மற்றும் பல்நோக்கு திட்டங்கள் தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல்களை டிசம்பர் 2025 சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தது. காவேரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை, ஆதலால் எந்தவித புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கும் வாய்ப்பில்லை என்பதால் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்தையும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தையும் கேட்டுக்கொண்டது. இருப்பினும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறாததால் கர்நாடக அரசு இவற்றை பயன்படுத்தி புதிய திட்டம் தயாரிக்க வாய்ப்புள்ளதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு 3/8/2026 அன்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்துக்கு உத்தரவிடக் கோரி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது. எனவே காவேரி நதிநீர் பங்கீட்டு மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிகளை தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களான தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு உரிய கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் உரிமையை சிறிதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்துக்கு மாண்பு மேயர் தலைவர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.